ஐயப்பன் கோயில இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல இருக்கு, எல்லா கிராமங்கள்ல இருக்கு, எல்லா பெண்களும், எல்லா ஆண்களும் போய் வணங்குறாங்க. அந்த கோயில மட்டும் ஏன் வணங்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு, ஒரு பாதுகாப்பு இருக்கு. உயிர் பாதுகாப்பு கருதி தான் அந்த தேவஸ்வம் போர்டு அந்த முடிவு எடுக்கிறாங்க. எப்படின்னா, பெண்கள் அந்த மாதவிடாய் காலங்கள்ல தரிசனம் பண்ண வந்தா, அந்த ரத்த வாடை விலங்குகளுக்கு உணர்ந்து தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த காலகட்டத்தில் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்றனால பெண்கள் வந்தா ஆபத்து. இப்ப பெண்களால வரும்போது ஒரு விலங்கு ஒரு புலியோ சிங்கமோ கரடியோ தாக்குதுன்னா சுத்தமுற்ற எல்லாருக்கும் தானே பாதிப்பு. அப்ப பாதுகாப்பு கருதி தான் பெண்களை அந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரத்த வாடை காட்டுப்பகுதியில் ஒரு 7 மலையை கடந்து போகும்போது காட்டுப்பகுதியில் ரத்த வாடைக்கு விலங்குகள் தாக்கக்கூடியது மனித உயிரினத்திற்கு ஆபத்து வருங்கிறதுனால தான் காலங்காலமாக சபரிமலைக்கு பெண்கள் வேணாம் சட்டமெல்லாம் சொல்லல, பாதுகாப்பு கருதி ஒரு அட்வைஸா தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர்றாங்க.